ஸோ ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கமிங் ஹியர். ஸோ இன்றைக்கி நான் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த புது இனிஷியேட்டிவை லான்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அதை பற்றி நான் நிறைய விஷயம் உங்களோட பேசுகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைக் பட்டனை தட்டி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஷேர் பட்டனை பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கும். இந்த இனிஷியேட்டிவ் இன்னும் நிறைய பேர்த்த போய் சேரும் அப்படின்றது வந்து என்னுடைய ஆசை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். முன்னமே சொன்ன மாதிரி தான் இது ஒரு புது கைண்ட் ஆஃப் இனிஷியேட்டிவ். எனக்கு தெரிஞ்சு சிஏல இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் இது வரைக்கும் வரல, மேபி இனிமேல் வரலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். இது ஜூன் 17 டெய்லி சிஏ. ஸோ லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி டெலிகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். மறக்காமல் இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுலையாவது அட்லீஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷன் பிடிஎஃப் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெலிகிராம் குரூப்பில் தான் வரும். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேல்ஸில் நம்மளுடைய என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்றதை நான் காமிக்கிறேன். ஸோ நம்மளுடைய ஆர்ஆர்பி கிளர்க்கு பிஓக்கு ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் அவேர்னஸ் நம்மளோட இபுக் இருக்குது. அது மறக்காமல் வந்து யூஸ் பண்ணிக்கிங்க. எக்ஸலண்ட் இபுக், நீங்கள் படிக்கிறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் ஏற்ற மாதிரி ஃபுல்லாக பிக்சர்ஸோட வச்சிருக்கோம். அது $149 மட்டுமே. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பேங்கிங் அவேர்னஸ், மெயின்ஸுக்கு பேங்கிங் அவேர்னஸ் எவ்வளோ முக்கியன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா $199 மட்டுமே. அதே மாதிரி எஸ்எஸ்சி ஜென்ரல் அவேர்னஸ் கோர்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது $249 மட்டும்தான். 50 நாளில் 5+ சப்ஜெக்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இங்கே உள்ளே கொண்டு வந்திருக்கோம். 50 நாள் வந்து பிரித்து கொடுத்துருக்கோம். இது லைஃப் டைம், இது எல்லாமே லைஃப் டைம் வேலிடிட்டி. ஸோ மறக்காமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே சரி கைஸ், கொஞ்சம் இங்கே லிசன் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஆஃப்டர் லாங் டைம் லைவ் வரீங்களா? வெரி குட் கைஸ், வெரி குட். ஸோ இது இவிகோ இனேத்திக்கான சிஏ குவிஸ் நம்ம வந்து பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் குவிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வேர்ல்டு பேங்க் அண்ட் IMF launched the high level advisory group for economic survey and recovery and the growth. The HLAG will be jointly led by the Mari Pandastu and who among the following? யார் இரண்டு பேர்த்தால இது ஹெட் செய்யப்படுகிறது? ஒன்று இவர், இன்னொன்று யார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சைலா பிரஸ்பாஜ் கலு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ வெரி குட் கைஸ். இன்றைய சிஏல நம்ம கொண்டு வரக்கூடிய அந்த இனிஷியேட்டிவ் என்ன அப்படின்றத இப்போ இருந்து நான் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணி சொல்ல ஆரம்பிக்கிறேன். அது என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு நியூஸில் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸையும் சேர்ந்து சொல்லலான்னு பார்த்தோம். இது எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு யூஸ் ஆகாது. அட் த சேம் டைம் இங்கே சொல்கிற அந்த ஃபேக்ட்ஸ்லாம் எக்ஸாமில் வருமானு கேட்டால் கண்டிப்பாக வராது. அப்புறம் எதுக்கு அந்த இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வேணால் பாருங்கள், இந்த சிஏ லைவ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தனி ஃபீல் கிடைக்கும். நாளைக்கும் இந்த லைவ் பார்க்க வரலாம் அப்படின்னு இருக்கு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா டெய்லி சிஏ அன்னன்னைக்கு படித்தா மட்டும்தான் நம்மளால் அந்த சிலபஸை கரெக்டாக கவர் பண்ண முடியும். அது லாஸ்ட் டைம் வரும்போது ரிவிஷன் ப்ராப்பராக பண்ண முடியும். உங்களை டெய்லி சிஏ பார்க்க வைக்கிறதுக்கு இது ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எக்ஸாம் அல்லாது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில ஃபேக்ட்ஸ் சொல்லும்போது உங்களுக்கு நிறையா அப்படியா அப்படின்னு யோசிக்கும் போது டெய்லி இதை பார்க்கறக்காவது நம்ம வரணும்னு தோணும். நீங்கள் வேணால் பாருங்கள், சொல்லும்போது ஏதோ சிம்பிளாக இருக்கும். நார்மலாக என்னடா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோட என்ன இருக்கு அப்படின்னு இருக்கும். ஆனால் போக போக இப்படி ஒன்று இருக்கா அப்படி ஒன்று இருக்கான்றது இன்றைக்கி சினிமாவில் ஒரு சில பிகில் படம் இருக்கு இல்லையா, பிகில் படத்தில் ஒரு சில ஃப்ரேம்ஸ்லாம் எடுத்து வந்திருக்கேன். நம்ம சிஏக்கும் இதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ரிலேஷன் இருக்குது. அதெல்லாம் என்னன்றதை நீங்கள் லைவ் கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு டிஸ்லைக்கை போட்டு போயிட்டே இருக்கலாம், ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது. ஓகே, ஆனால் அதே மாதிரி இது எல்லாமே ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் தான். இதெல்லாம் நாங்கள் வந்து தினமும் கொண்டு வர முடியுமாலாம் தெரில. இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதுக்கு ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சு, இது நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா தினம் இதுக்காக இன்னும் கொஞ்சம் நாள் எங்களால் டைம் ஒதுக்கி இந்த இனிஷியேட்டிவை இன்னும் கொஞ்சம் நல்லாவே கொண்டு வர முடியுன்றது என்னோட நம்பிக்கை. ஸோ இது உங்களுக்காக மட்டுமே தான். நார்மலாக ப்ரிப்பேர் பண்ணுற டைமை விட இது ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் நிறையவே எடுத்துக்கிச்சு. பட் நோ வரிஸ், அது நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக நம்ம செய்யலாம் அப்படின்றத என்னுடைய ஐடியா. ஸோ நீ லைஃப் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி யூஸாக இருக்குன்றது வந்து மறக்காமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வெரி குட். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ வேர்ல்ட் டே டு காம்பேட் டெசர்டிஃபிகேஷன் அண்ட் த ட்ராட் இஸ் அப்சர்வ்ட் ஆன் விச் டே அப்படின்னா நேற்று தான் மோடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சமிட்டில் வந்து இது வந்து பேசினாங்க. என்ன பேசினாங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ராட் வந்து நான் இதுக்கப்புறம் இருக்காத மாதிரி நான் மாற்ற போகிறேன். எத்தனை 1/4 ஆஃப் த இந்தியன் லேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து க்ரீனரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து மோடி வந்து ஒரு சில பேச்சில் வந்து அவர் பேசியிருந்தார். அது ஏன் அப்படின்றது உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும் இல்லையா? பிகாஸ் த வெரி நெக்ஸ்ட் டே இஸ் தி வேர்ல்டு டெசர்டிஃபிகேஷன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராட் டே வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால தான் அதுக்கான காரணம். ஸோ இதுக்கான வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த யூஎன் டெசிக்னேஷன் டே, அந்த டேயில் என்னென்ன முக்கியமான இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்தான்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம உலகம் ஒரு க்ரீன் பிளானட்டாக மாற வேண்டும். அதே மாதிரி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு 17 விஷயங்களை சேர்த்து தான் ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நீங்கள் கொண்டு வர போகிறீங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்ஃபேர், இது எல்லாமே இந்த ட்ராட்டுக்குள்ளேயே அடங்கிருன்றதை அவங்க வந்து இந்த டேக்குள்ளே வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க. ஓகே, இதற்கான ஒரு தீம் கூட இருக்கு. அது என்ன தீம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ரிஸ்டோரேஷன் லேண்ட் ரெக்கவரி வி வில் பில்ட் பேக் பெட்டர் வித் அ ஹெல்தி லேண்ட் அப்படின்றாங்க. உண்மைதான்.
இப்போ நம்ம வந்து இன்கேஸ் இப்படி எடுத்துக்கலாம், காலில் வந்து இந்த பாதத்தில் அந்த வெடிப்பெல்லாம் வருது இல்லையா, இது வந்து நம்ம லேண்டுன்னு வச்சுக்கலாமே. நம்ம லேண்டு அதே மாதிரி வறட்சியாகி நிறைய வெடிப்புகள் அதெல்லாம் இருக்கும்போது திருப்பி அதை ரெக்கவர் பண்ணி பழையபடி அதை கொண்டு வரதான் நம்முடைய ஒன்லி எய்மாக இருக்கும். அதைத்தான் இங்கேயும் கொண்டு வராங்க. டிஃபாரஸ்டேஷன் கிடையாது, இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெசர்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. இது மரத்தை அழிக்கிறது ஒன் ஆஃப் த ரீசன் தான், ஆனால் இதோட பேரே வேறு, டெசர்டிஃபிகேஷன் அப்படிம்பாங்க. இந்த வறண்ட நில மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி கிரவுண்ட் வாட்டர் லெவல்லாம் கம்மியாகி கிளைமேட்டிக் சேஞ்செலாம் ஹெவியாகி மரமே இல்லாத போனதுனால நிலத்துக்கு வந்து அந்த நீர் வந்து தங்காமல் போய் இப்படி வரதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வறட்சி ட்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேர்ல்டு crocodile டே அப்படின்றத செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜூன் 17 தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது என்ன வேர்ல்டு crocodile டே அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, இது வந்து ரெப்டைல்ஸ்லேயே மிகப்பெரிய ஒரு ரெப்டைல்ஸ் அப்படின்னா crocodile தான் சொல்லுவாங்க. இந்த crocodile வந்து எக்ஸ்டிங்ஷன்லேருந்து காப்பாற்றணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டே வச்சு செலிப்ரேட் பண்ணும்போது தான். ஏன்னா நீங்களே சொல்லுங்கள், கடைசி இதுக்கு முன்னாடி crocodile நீங்கள் நினச்ச நாள் எப்போ யோசிச்சு பாருங்கள். crocodile பற்றி நீங்கள் ஒரு 1 minute திங்க் பண்ண நாள் இன்னைக்கு இந்த செகண்டுக்கு முன்னாடி எப்போ திங்க் பண்ணீங்க? உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணலாம். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, மக்கள் இதையெல்லாம் மறந்துட்டு பாட்டு போயிட்டே இருப்போம். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த ஒரு அந்த அனிமல்ஸை பற்றின ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. நான் தெரிஞ்சோ தெரியாமலோ வேணுனோ இல்லைனா வந்து இன்டென்ஷனாக இல்லைனா கூட இந்த ஜூன் 17 வந்தால் crocodile எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஞாபகம் வச்சுப்பாங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த அவேர்னஸ்க்கான ஒரு முக்கியமான காரணம். சரி, இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த crocodiles வந்து உண்மையிலேயே அழுகுமா? இது வந்து ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தான். crocodiles வந்து உண்மையிலே அழுகும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. எத்தனை பேர் வந்து சொல்லுவாங்க, டேய் முதல்ல கண்ணீர் வடிக்காதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, crocodiles உண்மையாலுமே அழுகுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக அது அழுகாது. ஆக்சுவலி crocodilesக்கு வாய் ரொம்ப பெருசு, அது மூலிமா தான் சாப்பிடும், மூக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். அப்போ crocodileஸால் சாப்பிடும்போது அந்த ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்க முடியாதனால வாய் வழியாகவே அந்த ஆக்சிஜன் எடுத்துக்குமா. அப்படி எடுக்கும்போது அந்த காற்றெல்லாம் போயிட்டு அதோட தொண்டையில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட கிளாண்டை போய் அதை வந்து டச் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அது ட்ரிகர் ஆகி தான் கண்ணிலேருந்து தண்ணி வருமா. ஆக்சுவலாக crocodile அழுகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அழுகாது. அது அந்த ஏர் படுறதுனால அது கண்ணிலேருந்து தண்ணி வருதான். ஆனால் நம்ம எல்லாருமே இந்த வேர்டை வந்து இன்னொரு இடத்துல யூஸ் பண்ணுவோம். எங்கே அப்படின்னா, யாரோ ஒருத்தர் தங்களுடைய காரியத்தை சாதிக்கிறதுக்காக சும்மா ஒரு அழுகிற மாதிரி ஒரு ஆக்ஷனை போட்டு என்ன கண்ணில் இருக்கிற டேமை ஓப்பன் பண்ணி விட்டு அந்த காரியத்தை வந்து செஞ்சுப்பாங்க. அவங்களை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டேய் முதல்ல கண்ணீர் வடிக்காத. அது ஆக்சுவலாக இதுதான் ரீசன். crocodile உண்மையிலேயே அழுகுமான்னு கேட்டால் அழுகாது, அது கண்ணிலேருந்து தண்ணி வரும், அவ்வளோதான். அது ஏன் வருதுன்றதை இப்போ நான் உங்களுக்கு ரீசன் சொன்ன தெரிஞ்சிருக்கும். ஆனால் பார்க்குறதுக்கு அது அழுகிற மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்குமா. ஸோ crocodile பற்றின ஒரு சின்ன ஃபேக்ட் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்னி கேன்சர் டே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது கிட்னி கேன்சர்னால் என்னப்பா அப்படின்னா, நம்ம சொல்கிற மாதிரி தான் பிரெஸ்ட் கேன்சர் இருக்குது, பிளட் கேன்சர் இருக்குது, பிரெயின் டியூமர் கேன்சர், நிறைய கேன்சர்ஸ் இருக்குது இல்லையா, ஸ்கின் கேன்சர் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிட்னி கேன்சரும் ஒன் ஆஃப் தி கைண்ட் ஆஃப் தி கேன்சர் தான். இதுவும் த மோஸ்ட் காமன் கேன்சர்னு சொல்கிறாங்க, கிட்னியில் வரக்கூடிய இந்த கேன்சர். இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்க அப்படின்னா, கிட்னிஸால் விட்டமின் டி ப்ரொடியூஸ் பண்ண முடியுமா? வாட்? அது எங்கடா விட்டமின் டி ப்ரொடியூஸ் பண்ணும்? ஏன்னா விட்டமின் டி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஸ்கின் இருக்குது. நீங்கள் வந்து சன்லைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எக்ஸ்போஸ் ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து இந்த விட்டமின் டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அட் த சேம் டைம் சன்லைட்டு வந்து கிடைக்காத நேரத்தில் இந்த விட்டமின் டி யார் ஸ்கின்னுக்கு பதிலாக ப்ரொடியூஸ் பண்ணுவான்னு கேட்டிங்க அப்படின்னா லிவர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களாம். அப்படி லிவரும் ஸ்கின்னும் ஃபெயிலியர் ஆகி லிவரும் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் இதை ப்ரொடியூஸ் பண்ண போகிற ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா கிட்னி தான். வாட்? கிட்னிக்கு விட்டமின் டி ஆனால் கண்டிப்பாக அது முடியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் 13வது மோஸ்ட் காமன் கேன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிட்னி கேன்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, இந்த நியூஸ் பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன தேவைப்படுற ஒரு சின்ன ஒரு டிட்பிட்ஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு எக்ஸ்ட்ரா நியூஸ்னு கேட்டிங்கன்னா, கிட்னியில் நெஃப்ரான்ஸு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இந்த நெஃப்ரான்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நார் மாதிரி நம்ம பாத்திரங்கள் ஓரில் நார், அந்த நார் மாதிரி கிட்னி ஃபுல்லாக அப்படி சுருங்கி வச்சுருப்பாங்களாம். இது என்னக்காகப்பா அந்த நார் இருக்குது கிட்னிக்குள்ளன்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய உடம்புல இருக்க அந்த பிளட் வெசல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது வழியாக போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு வெளியில் வரும்போது தான் அது ஒரு ஃபில்டர் மாதிரி பயன்படுது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, வடிகட்டி இருக்குது பார்த்திங்கன்னா, வடிகட்டி எப்படி நாராக இருக்கும், அந்த வடிகட்டி வெளியில் போகும்போது டஸ்ட்டெல்லாம் வந்து சேர்ந்துக்கும், அந்த வேஸ்ட் வாட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிடும் இல்லையா. இதை தான் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்ட்டாக சொல்லிட்டு நம்ம யூரின் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் வருது. கரெக்டாக இப்போ இந்த நாரெல்லாம் எடுத்து நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரோட்டில் வந்து நீட்டினீங்க அப்படின்னா அது எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னா, நம்மளுடைய கிட்னிலேருந்து அந்த நாரெல்லாம் மட்டும் எடுத்து அதை ஒரு ஃபுல் லென்த்துக்கு நீங்கள் வந்து இழுத்து பிடிச்சிங்க அப்படின்னா இது இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 மைல், அதாவது கிலோமீட்டரில் 16 கிலோமீட்டர் வந்து நம்ம கிட்னியில் அந்த நூலை பிடிச்சாலே 16 கிலோமீட்டருக்கு அது வந்து லென்த்தாக இருக்குமா. இது இன்னும் அழகாக உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, காரில் போனீங்கன்னா 15 நிமிஷம் ட்ராவல் பண்ணணும். இந்த 16 கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்கு காரில் 15 நிமிஷம் ட்ராவல் பண்ணாதான். ஓ காட்
அவ்வளோ பெரிய நீளமானது நம்ம கிட்னிக்குள்ளே தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ருபினா ஃப்ரான்சிஸ் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பேரா ஒலிம்பிக்ஸில் வந்து கோல்டு மெடல் வந்து வாங்குறாங்க. மீன்ஸ் பேரா ஷூட்டிங்கில் வந்து கோல்டு மெடல் வாங்குறாங்க. 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் போட்டியில் தான் இவங்க வந்து இதை வந்து வாங்குறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிங்கன்னா பெருவில் நடந்துச்சு. பெரு எந்த ஊரை சார்ந்த ஒரு ஊர் மறக்காமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். இந்த பேரா ஸ்போர்ட்டிங் கப் வந்து பார்த்தீங்கன்னா பெருவில் தான் நடந்தது. ஷி வாஸ் ரெடி டு விச் ஸ்டேட், நம்ம ஊருக்கார பொண்ணு தான். எந்த ஊருன்னு எந்த ஸ்டேட்னு கேட்டிங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ். ஸோ மத்திய பிரதேஷ் வந்து இவங்க வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு பொண்ணு. பட் எனிவே இவங்களோட ஸ்மார்ட்னஸ் அந்த டேலண்ட் வந்து அதை விட பெருசு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 மீட்டர் ஏர் ரைஃபில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அதில் ஷூட்டிங் பண்ணி கோல்டு மெடலை வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து இது சாதாரண மெடல், இது மட்டும்தான் மெடல் அப்படின்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இவங்க மோர் தேன் 15 மெடல் நேஷ்னல் லெவல்லையும் இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் மொத்தமாக அவங்க வாங்கி குவிச்சிருக்கிறாங்க இந்த பொண்ணு அப்படின்றவங்க. ஓகே, இவங்களோட ஸ்கோர் பாயிண்ட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா 238.1 மதிப்பெண்கள் இந்த ஒரு ஸ்கோர் பாயிண்டில் வச்சுருக்காங்க. இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட். ஃபஸ்ட் ப்ரைஸ் மட்டும் கிடையாது, இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டும் படைச்சிருக்கிறார்கள் அப்படின்றது வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் விஜய் கிருஷ்ணா பாஸ்ட் அவே. ஹி வாஸ் ரெடி டு விச் ஸ்போர்ட்ஸ் சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கிரிக்கெட். நம்மளை இவர் எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் குருணால் பாண்டியா மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். குருணால் பாண்டியா என்ன பண்ணுவார், லெஃப்ட் ஹேண்டிங் பேட்ஸ்மேன், அதே மாதிரி ஆல்ரவுண்டர் பவுலர். நான் நீங்கள் கேட்கல ஏன் ஜடேஜாவை சொல்ல மாட்டீங்களோ அப்படின்னா, சரிப்பா ஜடேஜாவே வச்சுக்கலாம். ஜடேஜாவும் இந்த சேம் கேட்டகரி தான். செமையான பவுலர், செமையான பேட்ஸ்மேன். அப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னா கிரிக்கெட்டில் அந்த காலத்து ஜடேஜா யாருன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம விஜய் கிருஷ்ணா அவர்கள் தான் இல்லையா. இவர் பார்த்தீங்கன்னா 1970s 1980s வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கீ பிளேயராக இருந்திருக்காரு. அப்போல்லாம் நம்மலாம் பிறந்தது கூட கிடையாது. நம்ம டேடி மம்மிஸ் மட்டும் தான் பிறந்திருந்தாங்க. அவங்களும் கிரிக்கெட் பார்த்தாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது. ஸோ அந்த டைமில் மீடியா இல்லை, பப்ளிசிட்டி இல்லை. ஆனால் அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ராஜாவாக இருந்திருக்காரு கிரிக்கெட் ஜாம்பவான்லேயே, ஒரு ஆல் ரவுண்டர். ஓகே, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவர் விளையாண்ட அந்த வருஷங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 15 வருஷங்கள். ஓகே, 15 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவர் இந்த கிரிக்கெட் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவர் 194 விக்கெட்ஸ், இவர் டோட்டலாக ஸ்கோர் பண்ண ரன் வந்து பார்த்தீங்கன்னா 2297 ரன்ஸ் வந்து இவர் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஓகே, கேதார் ஜாதவ் வச்சுக்கலாமா, அவர் ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன்யா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் ரேங்க் ஆஃப் இந்தியா இந்த வேர்ல்ட் காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ் கம்பைல்டு பை தி இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் டெஸ்ட் மேட்ச் இருக்கீங்க, நீங்கள் ஈவினிங்கில் லைவ் போட்டுன்னு நினச்சேன். பட் ரொம்ப எஸ், ஐயோ டெஸ்ட் மேட்ச் யார் அது, லிவின் ரசிகனா, என்ன பேர் உண்மையிலேயேவா, ஐயோ நன்றி. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டு காம்படிட்டிவ் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 43வது மதிப்பெண்கள். அது என்னப்பா வேர்ல்டு காம்படிட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அ காம்படிட்டிவ் வேர்ல்டு. கரெக்டாக உண்மை தானே, அதே தான். அதை எப்படி காம்படிட்டிவாக மாற்றுறாங்க அப்படின்னா, தங்களுடைய சிட்டிசன்ஸ் ஒவ்வொருத்தரும் எந்த மாதிரி வெல்த்தாக இருக்காங்க, எந்த மாதிரி நாலேஜ்டாக இருக்காங்க, இதெல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கண்ட்ரியோட சிட்டிசனையும் நம்ம கண்ட்ரியோட சிட்டிசனையும் கம்பேர் பண்ணலாம். அந்த கண்ட்ரி ஜப்பான்காரன் எவ்வளோ படிக்கிறான் ஆவரேஜாக, ஜப்பான்காரனுக்கு எவ்வளோ சம்பாத்தியம் கிடைக்கிது ஆவரேஜாக, ஜப்பான்காரன் ஆவரேஜாக எவ்வளோ ஹெல்த்தாக இருக்கான்றதை வச்சு இந்தியாக்காரன் எவ்வளோ சம்பாதிக்கிறான், எவ்வளோ படிச்சிருக்கிறான், எவ்வளோ வருஷங்கள் உயிரோடு இருக்கான், இதெல்லாம் வச்சு கம்பேர் பண்ணலாம். இது ஒரு காம்படிட்டிவ்னஸ் வருது இல்லையா. இந்த மாதிரி வேர்ல்டில் இருக்கிற எல்லாத்தையும் கம்பீட் பண்ணால் நம்ம இந்தியாவோட மதிப்பு 143 வர வேண்டியது அந்த 1 அடிவாகி போச்சு. சீக்கிரமாக அந்த ஃபஸ்ட் பிளேஸில் வரப்போகிறோம். இப்போதைக்கு 43 மட்டும் எடுத்துக்கோங்க, கொஞ்ச நாள் கழிச்சு 143 தரோன்ற மாதிரி 43, அதாவது 43rd ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் யாருக்கு அப்படின்னா சுவிட்சர்லாண்டுக்கு, செகண்ட் யாருக்கு அப்படின்னா ஸ்வீடனுக்கு, தேர்ட் யாருக்கு அப்படின்னா டென்மார்க்கு. சுவிட்சர்லாந்து வரதில் எந்த விதமான சந்தேகமே கிடையாது. பிகாஸ் வேர்ல்டு ஆவரேஜ் வேஜ் இண்டெக்ஸ்லையும் இதே சுவிட்சர்லாந்து தான் ஃபஸ்ட் ப்ரைஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, முதல்ல அந்த சுவிட்சர்லாண்டில் ஒரு ஆவரேஜ் மனுஷனோட ஆவரேஜ் சேலரி என்ன தெரியுமா, அதாவது சுவிட்சர்லாண்டோட பீப்புளெலாம் கலெக்ட் பண்ணி என்ன அந்த பீப்புளோட சம்பளத்தெலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவரேஜ் எவ்வளோ தெரியுமா, 3 லட்சம். சராசரியாக சுவிட்சர்லாண்டுக்கு ஒரு சிட்டிசன் மாதம் சம்பாதிக்கிற சம்பளம்னு கேட்டிங்க அப்படின்னா 3 lakhs. நம்ம ஊரில் கம்பேர் பண்ணி பாருங்கள், 3 லட்சமா அப்படின்ற மாதிரி பயங்கர ஷாக்காக இருக்குது இல்லையா. எஸ், அதுதான் நான் சொன்ன மேட்டர்லாம் தான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸில் இருக்கும். இதுவுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன டிட்பிட்ஸ் தான். ஒரு மனுஷனும் சம்பாதிக்கிறது 3 lakhsலாம் நினச்சி பாருங்கள். அப்போ ஆவரேஜோட டாப் எங்கே இருக்குது, லோயஸ்ட் எங்கே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆவரேஜ் லோயஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 1 lakh இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அப்படி பார்த்தா தான் ஆவரேஜ் 3 lakhs கொண்டு வர முடியும். அடேப்பா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, which bank launched Indus Easy Credit that enables customers to meet the financial requirements from the comfort of their homes. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் லோன் வாங்குறது தான் பெரிய விஷயமா இருக்குது.
இப்போ நம்ம எல்லாருமே ரெசெஷன் பீரியடில் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃப்ளேஷன் பீரியட் கண்டிப்பாக வரும். நீங்கள் உண்மையிலே நிலம் வாங்கணும், நகை வாங்கணும் இப்படிலாம் நினச்சிங்க அப்படின்னா இதை விட பெஸ்ட் பீரியட் சத்தியமாக கிடையாது. ஏன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், தங்க விலை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், நாளுக்கு நாள் எல்லாத்தோட விலையும் குறைஞ்சிட்டே வரும். எல்லாமே லோன்ஸ் வந்து கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் வந்துகிட்டே இருக்கும். எதுக்கு தெரியுமா? இந்த ரெசெஷன்லேருந்து அப்படியே அதை பூஸ்ட் பண்ணி இன்ஃப்ளேஷன் வரதுக்கு அடுத்து இது நீங்கள் நினச்சாலும் நினைக்காட்டியும் ஒவ்வொரு பேங்க்கும் பண்ணணும்னு நினச்சி விரும்பினாலும் விரும்பாட்டியும் இதுதான் நடந்தாகும். இது உலக நீதி, இது இப்படி தான் நடக்கும். இதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு இப்படி தான் நடந்தாகணும். அப்போது அடுத்த ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளேஷன் வரப்போது நீங்கள் எதனா பிளான்ஸ் வச்சுட்ருக்கீங்க, வீடு வாங்கணும், நகை வாங்கணும், அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கார் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இனி வரப்போகிற நாட்கள் அதுக்குன்னு என்னடா ஜோசின்னு சொல்கிற மாதிரி, பட் எனவே அதுதான் உண்மை. சயின்ஸ் படி பார்த்தா, டெக்னாலஜி படி பார்த்தா த நெக்ஸ்ட் அப்கமிங் டைம்ஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் பையிங் எனி அசெட். ஓகே, ரெடியாக இருங்க. இப்போ பாருங்கள், லோன்ஸ் எல்லாம் பாருங்கள், அவன் என்ன சொல்கிறான், எந்த விதமான டாக்குமெண்ட்டுமே நீங்கள் தரத்தாவே இல்லை, நீங்கள் எதுவுமே வந்து இன்ஸ்டண்ட்டாக வந்து லோன் வாங்கிக்கலாம். நீங்கள் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கோட கஸ்டமராக இருந்தாலும் சரி, கஸ்டமராக இல்லைனாலும் சரி, நீங்கள் ஒரு சில அந்த ஆன்லைனில் அந்த வெப் போர்ட்டலில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலே போதும், சில நிமிடங்களில் உங்களுக்கு பர்சனல் லோன் வழங்கப்படும். கரெக்டாக? எஸ். ஸோ டிட்பிட்ஸ் ஆஃப் இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து இப்போ உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் டிஸ்பிளே இருக்குது. அடுத்து பாருங்கள், கூகுள் அனௌன்சஸ், இது செம்மையான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இருக்குது இதுக்கு பின்னாடி, மறக்காம இந்த நியூஸ் பார்த்துருங்க. கூகுள் அனௌன்சஸ் ஹவு மச் அமௌண்ட் கிராண்ட் டு செட் அப் 80 ஆக்சிஜன் பிளான்ஸ் அப்ஸ்கில் ரூரல் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் இன் இந்தியா. ஆக்சிஜன் பிளான் நம்ம எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, மும்பைக்கு இல்லை, அங்கே இல்லை, இங்கே இல்லை, டெல்லியில் இல்லை, இப்படி எல்லாமே ரொம்ப பெரிய அர்பன் சிட்டியை தான் நோக்கி எல்லாருமே ஓடிட்டு இருக்கோம். நம்ம யாருமே வந்து கொஞ்சம் யோசிக்க மறந்துட்டோம். ஏப்பா, அர்பன் சிட்டி, கேபிட்டல் சிட்டிலேயே ஆக்சிஜன் இல்லைன்னா அப்போ எங்கேருந்து ரூரல் ஏரியாஸ் கிடச்சிருக்கும்? வில்லேஜில் எப்படி ஆக்சிஜன்? அங்கே நார்மலாகவே அங்கே ஆக்சிஜன் பிளான்ஸ்லாம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக தெரியாது. வென்டிலேட்டர் இருக்குமான்னு கேட்டால் தெரியாது. அப்புறம் எப்படி அங்கே இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் அதை தீர்வு செய்யக்காக தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கூகுள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்தியாவுக்கு 80 ஆக்சிஜன் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸ்க்குனே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா ரூரலுக்கு தேவையான அனைத்து ஆக்சிஜனையும் இவங்களால ஜென்ரேட் பண்ணி தர முடியும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இதை நம்ம வரவேற்றே ஆக வேண்டும். சரி, இதை பற்றின இன்னொரு ட்ரிட்பிட்ஸ் வந்து பார்த்தலாம். இதுக்கு செலவாக ஒரு கோடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா $15 15.5 மில்லியன், அதாவது நம்ம இந்தியன் ருபீஸில் 113 கோடி செலவு பண்ணி 80 ஆக்சிஜன் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க போகிறாங்க. ஓகே, சரி, இதை பற்றின என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நான் அது ஆல்ரெடி லைவில் நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன், பட் இருந்தாலும் சொல்கிறேன். கூகுள் வந்து ஆக்சுவல் ஸ்பெல்லிங் என்ன அவங்க நினச்சி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, GOOGEL அப்படின்றது தான் அவங்களுடைய ஆக்சுவல் பிளான். GOOGEL அப்படின்றது அவனோட பிளான். பட் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல அது மிஸ்டேக் ஆகி போய் கடைசி ஃபைனல் அந்த அப்ரூவல்லாம் எங்கேயோ ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகி போய் அது GOOGLE அப்படின்றது வந்து மாறி போச்சு. ஸோ அப்போ அவங்க நினச்சி பார்த்தாங்களா, ஐயோ நம்ம பிளான் பண்ணது வேறு, இது என்னையா மாறி வந்துருச்சு ஸ்பெல்லிங் அப்படின்னு நினச்சாங்களாம். பட் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா த நம்பர் 1 சர்ச் என்ஜின் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லி எடுத்திங்க அப்படின்னா கூகுள். அவங்களை இது வரைக்கும் இதுமேல் போய் யாராலும் எட்டி கூட பிடிக்க முடியாது, அவ்வளோ பெரிய உயரத்துக்கு அவங்க வந்து போயிட்டாங்க. இன்றைக்கி ஒரு மனுஷன் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருந்தா கூகுள் இன்சர்ட் பண்ணாமல் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது. அப்படியாப்பட்ட ஒரு அவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க. இது எதுக்கு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கூகுள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு அவங்க ரொம்பவே யோசிச்சாங்களாம், என்னடா நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டு. ஸோ நீங்களும் அப்படி தான் வாழ்க்கையில் ஏதாவது தவறு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை நினச்சி வருத்தப்படாதீங்க, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணான்றதை யோசிங்க. ஏன்னா தப்பு பண்ணுறவ தான் நம்ம வந்து அதுலேருந்து கற்றுக்கிட்டு வெளியே வரப்போ தான் நிறைய நாலேஜ் ஆகும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஒரு சில மிஸ்டேக்ஸ் வரும், மனுஷனாவே மிஸ்டேக்ஸ் தான். ஆனால் மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு காலத்தில் நீங்கள் நல்லா வந்ததுக்கு முக்கிய காரணமே அந்த மிஸ்டேக்காக தான் இருக்குன்றது வந்து மறந்துடாதீங்க. ஒரு சில நாள் நம்ம ஃபெயில் ஆகிறோம், ஒரு சில முயற்சி போட்டு நமக்கு தோல்வியில் வருது அப்படின்னா தட்ஸ் தி குட் சைன் ஃபார் அ கிரேட் சக்ஸஸ் அப்படின்றது எப்பவுமே நினச்சிக்கோங்க. ஓகே, எஸ், இன்றைக்கி இருக்கிற ஆப்பிளோட லோகோலையும் அந்த மிஸ்டேக் இருக்குது, அதனால தான் நீங்கள் நம்பர் 1 இருக்காங்க ஆப்பிள். ஸோ மிஸ்டேக்ஸ் வந்து எப்பயுமே ஒரு நல்ல இடத்துக்கு தான் கொண்டு போடுறது. எப்பயுமே நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க. வாழ்க்கையே தவறாக இருந்தால் நான் என்ன சார் பண்ணுறது அப்படிங்கிறாங்க. அப்படி நம்மளாம் நினச்சிக்கிறேன் ஒழிஞ்சு அது உண்மையிலே அப்படி கிடையாது. அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, சரி, இப்போ கூகுளோடைய டிட்பிட்ஸ் சுந்தர் பிச்சை பற்றிலாம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, H Energy signed a memorandum of understanding with Petrobangla to supply regasified liquid natural gas from India to which country அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா பங்களாதேஷ். இது என்னது இது பற்றி சொல்கிறாங்களே, ஒன்றும் புரிய மாட்டேங்குது, இது என்ன எனக்கு நியூஸே எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவில் ஒரு ஸ்பெஷல் ப்ராசஸ் ஒன்று பண்ணுறாங்க. அது என்ன ப்ராசஸ்ன்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா, எல்பிஜி, லிக்விஃபைட் பெட்ரோலியம் கேஸ், ஆர் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ், இப்படி நம்ம நிறைய படிக்கிறோம் இல்லையா. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, அந்த கேஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா, நேச்சுரல் கேஸஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ரெஸ் பண்ணி ஃபுல் கூலிங்கில், அதாவது -100
ஐ திங்க் ஸோ 45 இல்லை 65 இருக்கும். 145 டிகிரி செல்சியஸில் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் வந்து வச்சுருவாங்களா. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டேட்லேருந்து லிக்விட் ஸ்டேட்டுக்கே மாறிடும். கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ் ஸ்டேட்டில் இருக்கும், முக்கால்வாசி லிக்விட் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் கேஸை வந்து தூக்கும்போது உள்ள தண்ணி ஆடுற மாதிரி ஒரு நீங்கள் கேஸ் அடுத்த வாட்டி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேஸுக்கு இதை ஆட்டி பாருங்கள், அந்த சிலிண்டரை உள்ளுக்குள்ளே தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். என்னடா தண்ணி இருக்குது இங்கே கேஸ் ஆகிறதேன்னு யோசிச்சிங்க அப்படின்னா அந்த கேஸை கம்ப்ரெஸ் பண்ணி அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து அதை வந்து ஜில்லுன்னு வச்சு கம்ப்ரெஸ் பண்ணி உள்ளே வச்சுருப்பாங்களாம். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த ரீகேசிஃபைட் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த நேச்சுரல் கேஸை கம்ப்ரெஸ் பண்ணி திருப்பி டீகம்ப்ரெஸ் பண்ணி நார்மல் டெம்பரேச்சர் கொண்டு வராங்க பாருங்கள். நார்மல் கேசியஸ் ஃபார்முக்கும் நார்மல் நம்ம அட்மாஸ்பியரிக் டெம்பரேச்சர் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீகேசிஃபைட் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேஸ் எதுக்கு ஏன் நார்மல் டெம்பரேச்சரில் கொண்டு வராங்க, இதுக்கு நம்ம அப்படியே வச்சுருந்துக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஒரு கேஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த ஸ்ட்ரக்சரை மேபி அதை ஃபாலோ பண்ணுறதால அவங்க நிறைய வேஸ்டேஜ் குறைக்கலான்ற திங்க் பண்ணாமல் என்னவோ தெரியல. அதனால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், மறுபடியும் அங்கே ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் போட்டு அழுத்தி கம்ப்ரெஸ் பண்ணி இப்படி வந்து வச்சுக்கலாம் அப்படின்றத அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற வழித்தடம் எங்கேன்னு கேட்டிங்க அப்படின்னா கனாய் சட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பைப்லைன், அந்த கேஸ் பைப்லைனை தான் யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த பைப்லைன் எப்படி பங்களாதேஷ்க்கு கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ், நம்ம வெஸ்ட் பெங்கால், அதாவது நம்மளுடைய கொல்கட்டா வெஸ்ட் பெங்கால் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே இருந்து பங்களாதேஷ்க்கு ஒரு சுரங்கப்பாதை மாதிரி ஒரு பைப்லைன் ஒன்று இருக்குது. அந்த பைப்லைனில் தான் இந்த கேஸை வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்புகிறாங்க. இந்த பைப்லைனோட லென்த்தை மட்டும் பாருங்களேன், இது எங்கே இருக்குது அப்படின்னா தெரியுதா, வெஸ்ட் பெங்கால் கல்கட்டா கேபிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துலேருந்து அதாவது இங்கேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அப்படியே இவ்வளோ தூரத்துக்கு இவங்க வந்து ஒரு பைப்லைனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு நிமிஷம் இருங்க நான் காட்டுறேன். ஸோ இவ்வளோ தூரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இதோட பார்டரில் போய் முடிஞ்சிடும், கரெக்டாக பங்களாதேஷோட பார்டரில் போய் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டாச் ஆகிடும். கான்செப்ட் புரிஞ்சுது, பட் கொஸ்டின் புரியல. என்ன கொஸ்டின் புரியல அப்படின்னா ஹெச் எனர்ஜி. Okay, once again, don't worry. H Energy signed a memorandum of understanding with Petrobangla to supply the regasified from India to which country? அதாவது H Energy னா என்னன்னு சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட். ஓகே, H Energy னா என்னன்னு இந்தியாவோட கேஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி, ரைட்டா? இந்தியாவோட கேஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. பெட்ரோபாங்லா அப்படின்றது பங்களாதேஷனுடைய ஃபியூவல் ஜென்ரேஷன் கம்பெனி. ஓகே, இப்போ இந்தியாவில் இருக்கிற ஒரு கம்பெனி, பங்களாதேஷ் இருக்கிற ஒரு கம்பெனி. இப்போது பங்களாதேஷ் இருக்கிற கம்பெனிக்கு கேஸ் தேவைப்படுது. அப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்தியா நம்ம நெய்பரிங் கண்ட்ரியாக இருக்கிறதுனால இந்தியா என்ன செய்வோம், நம்மளுடைய கேஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் அவங்களுக்கு சப்ளை பண்ணும். அவங்க அதை வாங்கி யூஸ் பண்ணிப்பாங்க. இதை எப்படி சப்ளை பண்ணுறது அப்படி சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இதே மாதிரி ஃப்ரீஸ் பண்ண கம்ப்ரெஸ் பண்ண டெம்பரேச்சர் நம்மளால் சப்ளை பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கம்ப்ரெஸ் பண்ணி வச்சிருந்த நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி அத்தனை கேஸை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா நார்மல் டெம்பரேச்சருக்கு டீகம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. டீகம்ப்ரெஸ் பண்ணி அதை அப்படியே அந்த -145 இல்லை நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு அதை டீகேசிஃபை பண்ணி அதை அப்படியே ஒரு பைப்லைனில் அனுப்புவாங்க. இந்த பைப்லைன் மூலிமா அது எங்கே போகும் அப்படின்னா இந்த பங்களாதேஷில் அந்த பெட்ரோ பங்களான்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா பார்டரில், அந்த கம்பெனியோடைய வாசப்படிக்கே போகும். கரெக்டாக அந்த வாசப்படியிலேருந்து அவங்க அதை பிடிச்சி அவங்க நாட்டில் அதை கம்ப்ரெஸ் பண்ணி சப்ளை பண்ணுவாங்க. இதுதான் கான்செப்ட். இதில் 2 பார்ட்னர்ஸ் தான். ஒன்று ஹெச் எனர்ஜி, ஹிந்துஸ்தான் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, அதை தான் ஹெச் எனர்ஜி, தட் இஸ் இந்தியன் கம்பெனி. இந்த பக்கம் இருக்கிறது பெட்ரோ பங்களா, அதுலேயே பங்களாதேஷ் இருக்கிற ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்குது பாருங்கள், பங்களா அப்படின்றது. ஸோ பெட்ரோனாலே ஃபியூவல். இந்த 2 கம்பெனியும் நடக்கிற இந்த டைப் பேர் தான் இந்த ஒரு கான்செப்ட். இப்போ புரிஞ்சுதா? இதில் நடுவில் என்ன வந்திருக்கு, ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் வந்திருக்கு. இந்த கேஸை டீகம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு பேர் என்ன, ரீகேசிஃபைட் லிக்வைட் நேச்சுரல் கேஸ், அதாவது RLNG அப்படின்னு சொல்லுவாங்க. புரிந்ததா? இந்த நியூஸ் புரிஞ்சுது அப்படின்னா கைண்ட்லி ப்ளீஸ் மென்ஷன் புரிந்து விட்டது அப்படின்றது. ஓகே, கண்டிப்பாக எக்ஸ்ப்ளோஷன் இருக்க சான்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நிறைய இருக்குது. ஆனால் அதுக்கான சேஃப்டி மெஷர்ஸ்லாம் அவங்க ஆல்ரெடி எடுத்திருப்பாங்க. ஓகே, அதை தான் சொல்கிறாங்க. இதுதான் அந்த மேப், அந்த பைப் வந்து எங்கேருந்து எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சரி இதுக்கு எதுக்கு ஷிப்பு வச்சிங்க? ஷிப்பா? ஒரு விஷயம் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அங்கே இருக்கிறதெல்லாம் வெறும் ஷிப் கிடையாது. அது இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லி கம்ப்ரெஸ்டு சிலிண்டர் கெப்பாசிட்டி, சிலிண்டர் கெப்பாசிட்டி என்ன சொல்கிறது, பெரிய பெரிய சிலிண்டர், நம்ம வீட்டு சைஸ் இருக்க சிலிண்டர் பெருசாக தான் இருந்தது. இதை இந்த பைப்லைன் வழியாகவும் அனுப்புகிறாங்க. சிலது வந்து இந்த மாதிரி கப்பல் வழியாகவும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, பட் மெயின்லி இந்த இதுதான், அது என்னது, இந்த கேஸ் பைப்லைன் தான். ஓகே, புரிந்ததா? வெரி குட். அடுத்து பாருங்கள், புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ். இங்கே தான் செம்மையான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. நான் இதை பற்றி நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட்டு. பிகில் படத்தில் இதை நோட் பண்ணிங்களான்னு எனக்கு வந்து சொல்லுங்கள், சரியா? சரி, இந்த மாதிரி எல்லா கொஸ்டினும் சொல்லுங்கள் ப்ரோ. ஃபஸ்ட்டு கான்செப்ட் தென் கொஸ்டின். சூப்பர், கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஈஸியாக புரியும்.
ஓகே, த லேண்ட்ஸ்லைட் த ஃபைனல் டேஸ் ஆஃப் டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டொனால்ட் ட்ரம்ப்போடைய அந்த பிரசிடென்ட் பதவி அவருடைய கடைசி நாட்களை பற்றி ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் லேண்ட்ஸ்லைட், நிலச்சரிவுன்ற மாதிரி பதவி சரிவு அதுக்கு பேர். ஓகே, ஸோ லேண்ட்ஸ்லைட் த ஃபைனல் டேஸ் ஆஃப் ட்ரம்ப் பிரசிடென்சி அப்படின்னு சொல்லி போடும்போது இந்த புக்கை எழுதினது யாருன்னா மைக்கேல் வுல்ஃப் அப்படின்றவங்க தான் இந்த புக்கை வந்து எழுதியிருக்கிறார்கள். சரி, ட்ரம்ப்பை பற்றி என்னையா வந்து ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்கு போகுது. அவரை பற்றி நிறைய தெரியுமே, இவரை பற்றி என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இருக்குன்னா, ட்ரம்ப்புக்கும் பிகில் பட வில்லனுக்கும் ஒரு தனி கனெக்ஷன் இருக்குது. அது என்ன கனெக்ஷன் இருக்குன்றதை முடிஞ்சால் நீங்கள் கண்டுபிடிங்க. இந்த சீனை பார்த்துங்களா இல்லைன்றது கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்க. எஸ், கண்டுபிடிச்சிங்களா? இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்க. அதாவது பிகில் படத்தில் அந்த வில்லன் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்க அப்படின்னா, யாரையாவது ஒருத்தர் கை கொடுத்தாரு அப்படின்னா உடனே அவர் என்ன பண்ணுவார் போனால் போய் சானிடைசர் போய் அடித்து அந்த கையை வந்து இது பண்ணிப்பார், என்ன சொல்கிறது, சுத்தம் பண்ணிப்பார். இது வந்து படத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு செம கடுப்பாக இருக்குது. யாரையாவது கை கொடுத்தாலே போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு இவன் சானிடைசர் பண்ணி, இதெல்லாம் எப்போ கொரோனாவுக்கு முன்னாடியே சானிடைசர் யூஸ் பண்ணுன்ற அன்றே கிடைத்தார் விஜய்ன்ற மாதிரி அவர் படத்தில் அது அன்றைக்கே வச்சிட்டாங்க. எப்போ வந்து போய் விஜய்க்கோ இல்லை யாருக்கோ ஒருத்தர் கை கொடுத்தாலும் உடனே அவர் என்ன பண்ணிப்பார்னா சானிடைஸ் பண்ணிப்பார். இது வந்து ஆக்சுவலாக ஒரு வியாதி. இது என்ன வியாதின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜெர்மோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னடா ஜெர்மோஃபோபியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ஜெர்ம்ஸ் பற்றின பயம். இந்த ஜெர்ம்ஸ் யார் கையிலேருந்து நமக்கு பரவிடுமா, இல்லை நம்ம தொடர பொருள்லேருந்து ஏதாவது வந்து ஜெர்ம்ஸ் பரவிடுமான்ற பயத்தில் தான் அவங்க எப்பயுமே இந்த வியாதி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, யாருக்காவது கை கொடுத்தாலோ இல்லை எங்கேயாவது போய் கையை வச்சுட்டாலோ இல்லை தேவையில்லாமல் எதனா ஒரு செவுத்தை எதையாவது தொட்டுட்டாங்களோ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பயத்தில் ஜெர்ம்ஸ் வந்துடும். உள்ளுக்குள்ள அந்த பயம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா சானிடைசர் போய் அடித்து கையை க்ளீன் பண்ணிப்பாங்க. இதுக்கு பேர் தான் ஜெர்மோஃபோபியா. பிகில் படத்தில் இருக்கிற வில்லனுக்கு இருந்த அதே வியாதி தான் யாருக்கு இருக்குன்னா ட்ரம்ப்புக்கு இருக்குது. ட்ரம்ப்புக்கு ஜெர்மோஃபோபியா இருக்குது. அவருக்கு யார் கை கொடுத்தாலும் இல்லை அவர் எங்கேயாவது போய் தேவையில்லாத இடத்துல ஒரு இடத்துல கை வச்சிட்டாலோ செவுத்துலையோ இல்லை ஏதோ இடத்துல கை வச்சிட்டாலோ அவர் உடனே சானிடைஸ் பண்ணிப்பாராம். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்த ஒரு சின்ன கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு வந்து இதாகப்பட்டது இந்த படம் பார்க்கும்போது எனக்கு இந்த ஃப்ரேம் மேலே ஒரு கொஞ்சம் ஒரு இது வந்துச்சு. இந்த படத்தில் நீங்கள் இதுக்காக இந்த படத்தை எடுத்தவங்களோ இந்த படத்தை சார்ந்த ஏதாவது டீம் மெம்பர்ஸ் அந்த லைவ் பார்த்தீங்கன்னா இது எதுக்கு தான் இந்த ஃப்ரேம் வச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷம், அப்படி இல்லைனா கூட ரொம்ப சந்தோஷம். எங்களை அப்படி யோசிக்க வச்சிட்டிங்களா, அதுவே ஒரு பெரிய வெற்றி தான். என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ராயப்பன் திருப்பி வந்து இந்த வில்லனை வந்து கூட்டிகிட்டு வந்து ஒரு ஹோட்டல் மேலே வச்சு அடிப்பார். கரெக்டாக வச்சு பயங்கரமாக அடிப்பார். கரெக்டாக அப்போ அடிக்கும்போது ஒரு ஃப்ரேம் காட்டுவாங்க. அது என்ன ஃப்ரேம் அப்படின்னா, இந்த வில்லனை ஒரு அடிக்கும்போது அவர் நேராக கையை கொண்டு போய் எங்கே திரும்ப வைப்பார், அந்த பாத்ரூமோட அந்த கீழ் பிளேஸில் இப்படி கையை வைப்பார். இது ரொம்ப க்ளோஸ்அப்பில் காட்டுவாங்க. இப்போ என் மேலே இருக்க பாருங்கள் ஒரு பிக்சர், அந்த பிக்சர் பாருங்களேன். அந்த ரெண்டு கையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தரையில் வந்து அவ்வளோ அழுக்காக இருக்கும். அதில் வந்து அவர் கை படுற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா காமிப்பாங்க. நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஏன்டா சுத்தமாகவா இருக்க, எங்களை நீங்கள் வந்து கை தொட்டா நீ வந்து சானிடைஸ் பண்ணி கழுவுறியா, அதான் இப்போ பாரு இந்த பாத்ரூமில் கை வைடா அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பாலிக்காக இப்படி தான் அந்த ஃப்ரேம் வச்சாங்களா. ஏன்னா இந்த ஃப்ரேம் வைக்கிறதுக்கு எந்த விதமான என்ன சொல்கிறது ஒரு தேவையுமே இல்லைன்ற மாதிரி எனக்கு பட்டுச்சு. பட் கரெக்டாக இந்த ஃப்ரேம் காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு ஸ்பெசிஃபிக்லி ஒரு 1 or 2 செகண்ட்ஸ்க்கு இந்த ஃப்ரேம் காட்டுவாங்க. இதுக்கு தான் வச்சாங்களான்லாம் தெரில, ஆனால் எனக்கு அப்படி தோணுச்சு. இது உண்மையாக இருந்துச்சுன்னா செம்ம, இல்லைனா கூட செம்ம தான். ஏன்னா நம்ம அப்படி யோசித்தோம்ல. ஸோ இந்த ரிட்டன் அடிக்கிற சீனில் இந்த ஃப்ரேம் வச்சுருப்பாங்க. இது நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா அடுத்த முறை பிகில் படம் பார்க்கும்போது இந்த சீன் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நோட் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு வெரி பிஃபோர் சீனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கை கழுவுவார் விஜயோட அந்த இது வந்து எஸ், இது ஓகேவா, இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சத்யா நடேலா இஸ் அப்பாயிண்டட் as சேர்மன் ஆஃப் விச் கம்பெனி அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்படின்னா இது மைக்ரோசாஃப்ட். நீங்கள் கேட்கலாம் சத்யா நடேலா ஆல்ரெடி மைக்ரோசாஃப்ட் தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டால், அவர் வந்து பார்த்தீங்கன்னா சேர்மனா அப்படிலாம் கிடையாது மைக்ரோசாஃப்ட்டில். அவர் முன்னாடி என்னவா இருந்தார்னா சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக மட்டும்தான் இருந்தார். ஆனால் இப்போ அவரை சேர்மனாக கன்வெர்ட் பண்ணி போட்டுட்டாங்க. ஸோ அதுதான் சத்யா நடேலா. யாரை ரீப்ளேஸ் பண்ணிருக்கான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இதோ ஜான் தாம்சன். அந்தளவுக்கு இல்லைனா அருமை அருமை அருமை. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஜான் தாம்சன் அவர்கள் தான் விண்டோஸோடைய சிஇஓவாக இருந்தார். இப்போது இந்த சேர்மனாக இருந்தார். இதில் சிஇஓவாக இருந்த நம்முடைய சத்யா நடேலா இப்போ சேர்மனாக மாறிவிட்டார். என்னடா பில்கேட்ஸ் ஃபோட்டோ வச்சுருக்கீங்களே, என்ன அர்த்தம்னு கேட்டிங்க அப்படின்னா இது ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தான். பில்கேட்ஸோட ஐக்யூ லெவல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 116 ஸ்கோர் சொல்கிறாங்க. சில டாக்டர் சில அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அவருடைய ஐக்யூ லெவல் வந்து 170 அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னப்பா பெருசாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா ஆவரேஜ் அமெரிக்கனுடைய ஐக்யூ லெவலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 98 தானா. ஆனால் இந்த மனுஷன் ஒருத்தனுக்கு மட்டும் 170. எப்படி இருக்குது
பயங்கரமாக இருக்குல்ல? எஸ் செம. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா செமையான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் இது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிஸ் சந்திரராஜ் அப்பாயின்ட் as கவுன்சில் ஆஃப் இந்தியன்ஸ் பார்லிமெண்ட் மிஷன் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஃபார் தி ஹவு மெனி இயர்ஸ் அப்படின்றாங்க. இது ஒன்றும் கிடையாது. இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய கவுன்சிலர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதவி யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு ப்ரைவேட்டான ஒரு நபர். ஓகே, என்னடா அது வந்து ப்ரைவேட்டான ஒரு நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்கன்னா, எஸ், இதுவே ஒரு முதல் முறை வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனில் ஒரு கவுன்சிலரை ஒரு ப்ரைவேட் பர்சன் ஆர்எல்ஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக அல்லாத ஒரு பர்சனை இந்த பதவியில் உட்கார வைக்கிறது இதுவே முதல் முறை. அப்போ இது ஒரு சூப்பர்லேட்டிவ் கொஸ்டின், மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எத்தனை வருஷத்துக்கு அப்படி சொல்லிங்கன்னா 3 வருஷத்துக்கு. இவர் கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் அனலிஸ்ட்டாக இருப்பார். இவர் இந்த கவர்மெண்ட் வேலையெல்லாம் தேவையில்லப்பா, நீ நல்ல அனலிஸ்ட்டாக இருக்க, வா நம்ம ட்ரேட் ஆர்கனைசேஷன் உட்காந்துரு, நீ இனிமேல் வந்து கவுன்சிலராக கால்குலேட் பண்ண எல்லா வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கூட்டிட்டு போய் அங்கே உட்கார வச்சிட்டாங்க. கண்டிப்பாக இதுவே முதல் முறை ஒரு ப்ரைவேட் பர்சன் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் எம்ப்ளாயாக வருது, த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றது வந்து நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பதவிக்காலம் 3 வருஷங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ டிட்பிட்ஸ் ஆஃப் WTO இப்போ உங்கள் ஸ்க்ரீன்ஸில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா a 3-day virtual conference on BRICS network universities on the theme of electric mobility was inaugurated at which IIT அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், IIT பாம்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரிக்ஸ் கண்ட்ரியோடைய ஆர்கனைசேஷன் ஆர் யூனிவர்சிட்டிஸோட சேர்ந்துட்டு என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் மொபிலிட்டியை பற்றி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் கேள்வி கேட்கலாம், என்ன லூஸா இப்போ எதுக்கு அவங்களோட சேர்த்து இதெல்லாம் பற்றி பேசணும் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம எல்லாத்துக்குமே தாட் வந்திருக்கோம். அதுக்கு ஒரு பேக் அண்ட் ரீசன் ஒன்று இருக்குது. ஏன்னா இந்த முறை பிரிக்ஸை ஹாஸ்ட் பண்ண போகிறது யார்? இந்தியா. ஸோ இந்தியா தான் ஹாஸ்ட் பண்ண போகுது. ஸோ இந்தியாவில் இருக்கிற யூனிவர்சிட்டியும் அதில் ஒரு பங்கு இருக்குன்றதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் இந்த மாதிரி எலக்ட்ரிக் மொபிலிட்டியெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது இந்த இந்தியா நம்ம IIT பாம்பே அந்த பிரிக்ஸ் கண்ட்ரிஸோடைய யூனிவர்சிட்டிஸ்க்கு இந்த எலக்ட்ரிக் மொபிலிட்டியை பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி சொல்ல போகிறாங்க. ஓகே, ஸோ எஸ், இப்போ புரிஞ்சுதா இந்த நியூஸு? ஓகே பாருங்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முறை எத்தனாவது எடிஷன் ஆஃப் பிரிக்ஸ் சமிட் நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 13வது பிரிக்ஸ் சமிட் தான் நடக்க போகுது. இது எந்தெந்த கண்ட்ரீஸில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சு சரி என்னென்ன பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா டிராஃபிக் மேனேஜ்மெண்ட், இந்த எலக்ட்ரிக் மொபிலிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் டெக்னாலஜி எதுக்குன்னா அந்த ஃபியூவலுக்காக. ஓகே, அடுத்து ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸு, லித்தியம் அயான் பேட்டரிஸு, லிங்கேஜ் பிட்வீன் மொபிலிட்டி அண்ட் லைவ்ஹுட்ஸ், வாழ்வாதார மொபிலிட்டின்பாங்க. இப்போது முன்னாடி புரியாமல் இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரிய வைக்கிறேன் பாருங்களேன். இதுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா புரியும். அது என்ன எலக்ட்ரிக் மொபிலிட்டி, என்ன தீம், இந்த தீமில் எதுக்கு டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா வெரி சிம்பிள். மொபிலிட்டினா என்ன? மூமெண்ட்னா எதை யூஸ் பண்ணுவோம்? வெஹிக்கிள்ஸ். அது ஏன் எலக்ட்ரிக் மொபிலிட்டி? எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். புரிந்ததா? எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை பற்றி தான் அவங்க டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கு என்னென்ன ஃபியூவல் யூஸ் பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரி பேட்டரிஸ் யூஸ் பண்ணலாம், அதுக்கு என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணலாம், இது எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணுற அந்த மொத்த கான்செப்டோட வடிவமைப்பு தான் இது. பார்த்தீங்களா? டிராஃபிக் மேனேஜ்மெண்ட், ஹைட்ரஜன் டெக்னாலஜி, லித்தியம் அயான் பேட்டரிஸ், அப்புறமேல பார்த்தீங்கன்னா மொபிலிட்டியும் வாழ்வாதார மொபிலிட்டி எப்படி கனெக்ட் பண்ண போகிறாங்க, இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சம்வேர் இட் இஸ் கனெக்டட் டு தி மொபிலிட்டிஸ் ஆஃப் த 2 வீலர்ஸ் அண்ட் 4 வீலர்ஸ். அந்த ஆட்டோமொபைலுக்காக தான் இந்த ஒரு இனிஷியேட்டிவ் இருக்கு போது எலக்ட்ரானிக் ஆட்டோமொபைல் அப்படின்னா. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விச் கண்ட்ரி சக்ஸஸ்ஃபுல்லி லான்ச்சஸ் தி ஃபர்ஸ்ட் க்ரூட் மிஷன் ஃபார் த ஸ்பேஸ் ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன். இவனுங்களை பார்த்தாலே அந்த ஒரு படத்தில் ஒரு பாட்டு ஒன்று வருமே, என்ன படம் அது? NGKவா? ஆமாம், NGK தான் நினைக்கிறேன். கரெக்டாக அதில் ஒரு லைன் வரும் கடைசியில், விரட்டி அடிக்க இவனுங்களெல்லாம் பார்த்தாலே அடிக்க தொடர்ந்து வரும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் இங்கே நம்மலாம் லாக்டவுனில் உட்காந்துட்ருக்கோம். நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு இதில் வந்து ஒரு செதஞ்சு போய் ஒன்றுமே வந்து நம்மளால் வந்து வெளியிலேயே எட்டி போய் நம்மளால் இயல்பு நிலைக்கே வர முடியாத அளவுக்கு இருக்கோம். இவனை பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு விட்றாப்புல, ஃபியூவல் கண்டுபிடிக்கிறாப்புல, எல்லாத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க வந்து பெரிய இதாக வந்து கொண்டு வராங்க. அப்போ இவனை வந்து அடிச்சு TSK, கரெக்டு, TSK தான், தானா சேர்ந்த கூட்டத்தில் வரும். கரெக்டாக? எஸ். அப்போ பார்த்தீங்க அப்படி ஆமாம், கடுப்பாகுது இந்த மாதிரிலாம் பார்த்தேன். எவ்வளோ பாருங்க சைனாக்கு அனுப்பிட்டு இருக்கிறான். அதாவது சைனாக்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷனில் முதல் மேன்டு மிஷன். இந்த 3 பேர் யார் என்னவா பண்ண போகிறாங்கன்னா, நீங்கள் கிராவிட்டி படம் பார்த்துருந்தா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கிராவிட்டி படத்தில் அந்த ஹீரோயின் அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷனுக்காக தான் ஸ்பேஸ்க்கு போவாங்க. அங்கே ஏதோ ஒரு ரிப்பேர் நடந்திருக்கும், அந்த ரிப்பேரை சரி பண்ணுறதுக்காக தான் அவங்க போவாங்க. அந்த ரிப்பேர் பண்ணும்போது தான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அந்த அம்மா எப்படி பூமிக்கு வராங்க அப்படின்றது அந்த கதையாக இருக்கும். கிராவிட்டி படம் பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இட் இஸ் அன் அகாடமி அவார்ட் வின்னிங் படம், விச் இஸ் ஆஸ்கர்.
மாற்றுருங்க. ஓகே சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக எப்போ மேன்டு மிஷன் அனுப்பிச்சாங்க? எங்களுக்கு இந்த டவுட் இருந்துச்சு. சைனா பற்றின இந்த நியூஸ் வச்சு கரண்ட் அஃபேர்ஸில் கொஸ்டின் கேட்டால் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எப்போ அனுப்பிச்சாங்க மேன்டு மிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா 2016, அதாவது இங்கிருந்து 5 வருஷம் பின்னாடி மேன்டு மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா சைனா அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மேன்டு மிஷன் டிக் 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 யாராது வாகினியம் அருமை டிக் 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 சொல்லி. ஓகே ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்ததாக ஒரு சின்ன விஷயம் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கணும். இந்த 3 நபரோட பெயரும் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னென்ன பேர்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நெய் ஹைசன், லை பாமிங், சாங் ஹாங்போ. உண்மையிலே பேர்லாம் இப்படி தான் வைப்பீங்களா, இல்லை நாங்கள் படிக்கிறத அப்படி படிக்கிற மாதிரி? என்ன எல்லாருக்குமே இது ஒரே மாதிரி தானே பேர் வருது. சைங் ஹேங் ஹாங், ஷெங் ஹா ஷாவ், ஷாங் ஷா ஷாவ். எப்படி இப்போ நான் சொல்கிறதெல்லாம் ஒரு பேராக உண்மையிலே இருக்கும். நீங்கள் சைனாவுக்கு போயிட்டு அந்த மார்க்கெட் போயிடுங்க, என்ன ஒரு உழவர் சந்தை மாதிரி ஏதோ ஒரு மார்க்கெட் சைனாவில் இருந்துச்சுன்னா அங்கே போயிருங்க. இந்த ஊஹான் கூட போய்க்கோங்க. ஊஹான் போயிட்டு நடு சென்ட்ரல் நின்று என்ன ஒரு மைக் எடுத்துக்கங்க, மைக்கை மாட்டிட்டு ஷாங்ஹாங் மேடைக்கு வரோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தர் வருவான். ஷிங்ஹாங் இங்கே வாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒருத்தர் வரும். ஏன்னா அந்த பேரில் கண்டிப்பாக எவ்வளோ ஒருத்தர் இருக்க தான் போராட்டம் இருக்குது. நம்ம எப்படி வாயை சொல்லிட்டு பேசினாலும் அந்த பேரில் ஒருத்தனுக்கு வச்சுருக்கிறாங்க. அப்படியாப்பட்ட அறிவு ஜீவிகள் அந்த சைனாக்காரனுங்கள். செம கடுப்பாகுதுங்க. ஓகே செக்ஷன் 33 days இது வந்து ஒரு ரெக்கார்டையும் வந்து படைக்க போகுது. என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அதிகபட்சமாக விண்வெளியில் இருந்த சைனா வீரர்கள் அப்படின்றத இந்த வந்து கிடைக்க போகிறோம். நாங்கள் அதிகபட்சமாக வீட்டுக்குள்ளே இருக்கிறோம், இவனுக்கு அதிகபட்சமாக விண்வெளியில் இருக்கிற மிஷனை நடத்திட்டு இருக்காங்க. நாயா ராத்திரி 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போகணுன்ற மாதிரி நாயா சைனாவுக்கு போய் மைக்க மாட்டி எவனையா ஒருத்தரை கூப்பிட்டு அப்படின்றது. சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஷூட் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதாவது இந்த விண்வெளிக்கு போகிற அந்த நாசாவோட அந்த விண்வெளி ஷூட், அந்த ட்ரெஸ்ஸு, இதோடைய விலை எவ்வளோ அவங்களுக்கு காமிச்சிட்டேன். நிறைய போனீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டு நான். ஆனால் அந்த வேல்யூ என்ன கோடின்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இந்த விண்வெளி ஷூட்டுக்கு பார்த்தீங்களா, விண்வெளி ட்ரெஸ்ஸு, இந்த முதுகில் ஒன்று மாட்டிக்கிட்டு அழகாக நல்ல குண்டுன்னு சப்பியாக க்யூட்டாக, என்ன எவ்வளோ ஒல்லியாக இருந்தாலும் இந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளே போயிட்டாங்கன்னா சப்பியாக க்யூட்டாகிடுவாங்க. அப்போ இந்த ஷூட்டோட விலை எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா எவ்வளோ இருக்க வாய்ப்பு இருக்குது? இது ஒரு சின்ன இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் தான். நாசாவோட இந்த விண்வெளி ஷூட்டோட விலை எவ்வளோ அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். நேரம் பார்த்துட்டிங்க தானே, சொல்லுங்க வேண்டியது 89 lakh ஆமாம், 89 கோடி. இந்த ஒரு ஷூட்டோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 89 crores. எப்பாடி அப்பா அப்படின்ற மாதிரி வந்து ஆச்சரியப்பட வைக்கிறதா இருக்குது. ஸோ 89 கோடி 7,63,600 ரூபாய் இந்த ஒரே ஒரு ஷூட்டோட விலை. இது எது கூட தெரியுமா நம்ம கம்பேர் பண்ணலாம்? இருக்கிறதுலே விலை உயர்ந்த ஆடி கார் எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்ல ஒரு பெஸ்ட் பிராண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆடி கார் எடுத்துக்கோங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட் காஸ்ட்லியஸ்டான கார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் தான். ஓகே, இதை Q8 சம்திங் ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த காருடைய விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கோடி. இதுதான் ஆடி கார்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக காஸ்ட்லியஸ்டான ஒரு கார். அண்ட் இந்த மாதிரி ஒரு ஷூட், ஒரு விண்வெளி ஷூட்டை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஆடி கார்லேயே இந்த காஸ்ட்லியஸ்ட் கார் எத்தனை கார் திரும்ப வாங்கணும்? இங்கே பாருங்கள், 44 கார் வாங்கணும். இது மாதிரி 44 கார் வாங்கினா தான் உங்களால் விண்வெளிக்கு போடுற ஒரே ஒரு ஷூட் ஒன்று வாங்க முடியும். அண்ட் ஃபன் ஃபேக்ட் என்னென்னா, இந்த பேஜில் நான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இத்தனை இமேஜ் சேர்த்தா கூட 44 வராது. இதுக்கு 3லேருந்து 4 பேஜ் நான் காப்பி பேஸ்ட் பண்ணணும். இங்கேயே நம்மளால் அது நிரப்ப முடியல, பார்த்துக்குங்க. ஓ மை காட், இந்த பேஜ்லேயே 44 கிடையாதுயா. இவ்வளோ காப்பி பேஸ்ட் பண்ணி என்னால் ஒரு ஷூட் கூட வாங்க முடியல. இது மாதிரி 3 பேஜை காப்பி பேஸ்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஒரு ஷூட்டை வாங்க முடியும். இது ஒரு செமையான ஒரு டிட்பிட்ஸ். ஓகே, எஸ். அடுத்ததாக நான் ஆடியில் மட்டும்தான் ஏன் சொன்னேன். புக்காட்டியில் ஒரு கார் 22 கோடி வரும், 42 கோடி. ஆடியில் நமக்கு தெரிஞ்சது ஈஸி. ஓகே, அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா டிட்பிட்ஸ் ஆஃப் சைனா காரனை பார்த்துக்கோங்க. கேபிட்டல் அவனை என்ன வச்சுக்கிறான்னா பீஜிங் வச்சுக்கிறான், என்ன கரன்சி வச்சுக்கிறான், ரேபின்பி வச்சுக்கிறான். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் நியூஸ். இந்தியா எக்ஸ்டென்ஸ் ஹவு மச் அமௌண்ட் லைன் ஆஃப் கிரெடிட் டு த ஸ்ரீலங்கா ஃபார் த சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட் கேட்டிங்க அப்படின்னா $, 100 மில்லியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு சோலார் ப்ராஜெக்டை கொண்டு வராங்க. இது என்னப்பா இந்த சோலார் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸை எலி கடிச்சிட்டா என்ன ஆகிடுவா சார்? யார் சாமி நீங்கள், எங்கே இருந்தீங்க தன்னாலா? எனக்கே வந்து உங்களை பார்க்கணும்னு தோணுது. என்ன அருமையான ஒரு கேள்வி. ட்ரெஸ்ஸை எலி கடித்து விட்டால் என்ன செய்வது அப்படின்ற அல்ட்ரா லெவல். இதுக்கு ஒரு டிட்பிட்ஸ் நான் சொல்கிறேன், எனக்கு லாஸ்ட்டில் ஞாபகப்படுத்துங்க.
ஓகே சரி. இந்தியா எக்ஸ்டென்ஸ் ஹவு மச் அமௌண்ட் லைன் ஆஃப் கிரெடிட் டு த ஸ்ரீலங்கா ஃபார் சோலார் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா $100 $100 million வந்து பார்த்தீங்கன்னா செலவு பண்ணியிருக்காங்க. நான் முன்னமே சொல்ல மாதிரி இந்த சோலார் ப்ராஜெக்ட்ஸ் வந்தாலே இந்தியா தான் நம்பர் 1 இருப்பாங்க. அவன் தான் வந்து எல்லா சப்போர்ட்டும் கொடுப்பான். பிகாஸ் இந்தியாவில் இந்த தொழிலில் நாம தாண்டா நிற்கணுன்றதை முன்னாடியே கணிச்சிட்டாங்க. ஃபியூச்சரில் இனி எங்கெங்கெல்லாம் சோலார் ப்ராஜெக்ட் வருதோ இந்தியா தான் சப்ளை பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. இது ஃபியூச்சர் கரண்ட் அஃபேர்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கண்ட்ரீஸ் ஏதாவது இவங்க கொடுக்க போகிற இந்த ஒரு சோலார் எனர்ஜி சப்போர்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ரீலங்காவுடைய 70% கரண்ட் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோலார் மூலியமாகவே கிடச்சிக்க போதும். நல்லா இருக்குல்ல? எஸ், த டிட்பிட்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா இப்போ உங்கள் ஸ்க்ரீன்ஸில் வந்து இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நேஷனல் அஃபேர்ஸில் விச் மினிஸ்டர் சைன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட் வித் யூனிசெஃப் எம்பவரிங் யூத் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னையா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட்? நான் MOU பார்த்துருக்கிறேன், என்னென்னமோ பார்த்துருக்கேன். ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப 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 சிம்பிள். ஒரு இன்டென்ஷனல், ஒரு தேவை ஒரு முயற்சிக்காக போடக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டை தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட்னு சொல்லுவாங்க. பர்டிகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்டென்ஷனுக்காக சைன் பண்ணுறேன், எனக்கு இது நடக்கிறக்காக தான்டா நான் இது பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இன்டென்ஷனாக சைன் பண்ணுறது பேர் தான் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இன்டென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யூனிசெஃப் கூட நம்மளுடைய லேபர் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்டர் சைன் பண்ணுறாங்க. எதற்காக அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இனி வரக்கூடிய நாட்களில் நிறைய ஸ்கில் டெவலப்மெண்ட் இந்த யூத்ஸுக்கு கொண்டு வர போகிறாங்க. அது நல்ல விஷயம். அதுக்கு யார் கூட தான் சைன் போட்டாகணும்? லேபர் எம்பவர்மெண்ட் மினிஸ்டர் கூட தான் சைன் போட்டாகணும். ஓகே, அது யூனிசெஃப் தான் உள்ளே வந்தாங்க. ஏன்னா யூனிசெஃப் யார்? யூத் அண்ட் சில்ட்ரன்ஸ்க்காகவே இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன். கரெக்டாக? சரி. ஸோ டெட்பிட்ஸ் ஆஃப் த லேபர் மினிஸ்டர் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிசெஃபோட டெட்பிட்ஸ் இங்கே இருக்குது. அடுத்து பாருங்கள், விச் யூனியன் டெரிட்டரியோட விஜிலன்ஸ் கிளியரன்ஸ் சிஸ்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ப்ளாயிஸ் ஆஃப் த யூனியன் டெரிட்டரி சீக்கிங் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் அழகாக ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் விஜிலன்ஸ்னால் என்ன அர்த்தன்றதை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இந்த எப்போ பார்த்தாலும் இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்க போகும்போது விஜிலன்ஸ்னால் யார் அப்படின்னா கரப்ஷனை தடுக்கக்கூடியவர்கள், லஞ்சத்தை ஊழலை ஒழிக்கக்கூடியவங்க தான் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? இப்போ என்ன பண்ணுவாங்க, நீங்கள் எப்போயாவது ஒரு வீடு கட்டுறீங்கன்னு சொல்லி NOC வாங்க போனீங்கன்னா கொஞ்சம் வெட்டுங்க, தேவையானதை வெட்டுங்க, அங்கே நாங்கள் வெட்டுறோம் அப்படிவாங்க. இந்த விஜிலன்ஸ்காரன் என்ன சொல்லுவாங்க, நீ வெட்டி பாருடி நான் உன்னை வெட்டுறேன் அப்படின்னு இவன் இந்த பக்கம் நிற்பாங்க ஃபஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஊழல்களை ஒழிக்கிறதுக்காக தான் விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. காலேஜில் NOC நீங்கள் வாங்கும்போது அப்போ தான் உங்களுக்கு யாராவது பிடிக்காத மேம் சப்ஜெக்ட் ஒன்று மாட்டிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செத்தாண்டா சேகர் அப்படின்ற மாதிரி NOCக்கு போய் நீங்கள் நிற்கிறீங்க நாள் கணக்காக நிற்க விடுவாங்க. உங்களை அப்போ தான் எல்லா வேலையும் வாங்குவாங்க. போய் எழுதிட்டு வா, அதை பண்ணிட்டு வா, இதை பண்ணிட்டு வா, நம்மளை வந்து ஒரு 4 நாள் சுற்ற விட்டு பரீட்சைக்கு சரியாக ஒரு நாள் 2 மணி நேரம் 13 நிமிஷம், அதாவது ரொம்ப ரொம்ப க்ளோஸ் கால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கழுத சைன் போடுறப்போ பொழைச்சிப்போ, அடுத்த முறை இந்த மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது, அதுக்கு தான் இந்த பாடம் அப்படின்ட்டு அனுப்பிச்சி விடுவாங்க. அப்போ வரும் பாருங்க ஒரு கோபம் ஒன்று. இந்த நோடியூஸ் வாங்குறதுக்குள்ளார ஒரு உசுறு போய் ஒரு உசுறு வரும் பாருங்க. நோடியூஸ் வாங்கிட்டு ஒரு வீடு கட்டின மாதிரி ஒரு சந்தோஷம், அது மாதிரி ஒரு சந்தோஷம் அந்த டைமில் வேறு எதுவுமே பெருசாக இருக்காது. அந்த ஹால் டிக்கெட்டுக்காக நோடியூஸ் வாங்குவோம் பாருங்கள், அதுதான். அப்போது அந்த ஜம்மு காஷ்மீரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஜிலன்ஸ் சிஸ்டமை NOCக்காக வரவங்கள ஸ்பெஷலாக நோட் பண்ணி மண்டையிலே கொட்ட போகிறாங்க. ரெடியாக இருந்துங்க, அங்கே நீங்கள் எந்த விதமான இதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஸோ த ப்ராசஸ் ஆஃப் இஷ்யூன்ஸ் ஆஃப் த NOC இஸ் கம்ப்ளீட்டட் வித்தின் 7 days. 7 நாட்களில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நோட்டீஸ் ஃபார்மை சைன் செய்து விடுவோம் அப்படின்றது. ஓகே, ஸோ டிட்பிட்ஸ் ஆஃப் ஜம்மு காஷ்மீர் இப்போ உங்கள் ஸ்க்ரீன்ஸில் இருக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் ஸ்டேட் லான்ச் ஸ்கீம் டு ப்ரொவைட் FMCG ஐட்டம்ஸ் த்ரூ ரேஷன் டெபாட் ஹோல்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னையா, எந்தையோ ஒரு ஸ்டேட்டில் FMCGன்ற அந்த பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் வைக்கிறாங்களாமே, அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா அதாவது ஃப்ரீக்வெண்ட்லி, அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் FMCGன்னு சொல்லுவாங்க. அது என்னப்பா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்னால், இப்போ உப்பு வாங்கி தான் ஆகணும், எண்ணெய் வாங்கி தான் ஆகணும், மசாலா அந்த பருப்பு அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கி தான் ஆகணும், அரிசி வாங்கி தான் ஆகணும். இதெல்லாம் நீங்கள் எப்போ வாங்கி வச்சா இதெல்லாம் ஓடிடும். சில விஷயங்கள் லைக் ஸ்ட்ராபெரி, ரோஸ் மில்க் டப்பா இதெல்லாம் வந்து பெருசாக ஓடாது. குலாப் ஜாமுன் அந்த பவுடர் ஓடாது. ஆனால் பால், வெரி குட், மில்க்கு அதெல்லாம் தினம் ஓடிடும். நீங்கள் எப்படி வாங்கி வச்சாலும் அது உங்களுக்கு சேல்ஸ் ஆகிடும். அதுக்கு பேர் என்னென்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். அதெல்லாம் சீக்கிரமாக வந்து காலியாகும். ஸ்நாக்ஸு யாராவது எங்கேருந்து வருவீங்க?
ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரம் விற்று தள்ளக்கூடிய அந்த குட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையிலே விற்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. இதனால் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்க அப்படின்னா இதனால் மக்கள் ரேஷன் கடைக்கு வருவாங்க. ரேஷன் கடைக்கு வரப்போ அந்த ரேஷன் பெனிஃபிட்ஸும் சேர்ந்து வாங்கிக்கலாம். ஒரே கல்ல 2 மாங்காய். நல்லா இருக்குல்ல? ஓகே, இது எங்கே முதல்ல ஸ்டார்ட் பண்ணிக்கான்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சிர்சா, ஃபேட்டாபாத், கர்னால், யமுனா நகர், பஞ்சுகுலா டிஸ்ட்ரிக்ட் இப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைலட் ப்ராஜெக்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இங்கே இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நாடு முழுவதும் இதை ட்ரை பண்ணலான்ற ஒரு எய்மில் இருக்காங்க. கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகணும். அடுத்ததாவது பார்த்திங்க அப்படின்னா டிட்பிட்ஸ் ஆஃப் ஹரியானா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிபி ப்ரிவென்ஷன். கரெக்டாக அப்போ என்வி போடுவாங்களா? ஓகே, which minister participated in the virtual high level event for the global drive to scale up the TB prevention சொல்லுவாங்க. TB prevention, இந்த TBன்ற அந்த டியூபர்குலோசிஸை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒழிக்கிறதுக்கு இந்தியாவில் ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன டெட்லைன் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. ஓகே, ஹெல்த் மினிஸ்டர் அவர்கள் தான் இதை கொண்டு இது ஒரு 8 கால் பூச்சி கொஸ்டின். ஹெல்த் மினிஸ்டர் தானே கொண்டு வந்துருக்கணும், வேற யார் வருவா அதில்? கரெக்டா? எஸ். ஸோ என் கேள்வி என்னன்னா டிபியோட டெட்லைன் எந்த வருஷம் மென்ஷன் பண்ணுங்க. டிபியினுடைய டெட்லைன் எந்த வருஷம்? 2025. வெரி குட். யார் சொன்னது? நவீன்யன். கைத்தட்டுங்கள். நவீன்யனுக்கு ஒரு மிகப்பெரிய கரகோஷத்தை எழுப்புங்கள். ஓகே, சரி, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி டிபியை வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, டிபியை ஒழிக்கிறதுக்கு நம்ம மிகப்பெரிய டார்கெட்டாக 2025 வச்சுருக்கோமே. அந்த 25க்குள்ள நம்ம எப்படி ஒழிக்கிறது அதையெல்லாம் இப்போ வந்து இவங்க வந்து பேச போகிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா which organization launches TV channel sector web portal for the people to check modify the subscriptions அப்படிமா. இப்போது நீங்கள் ஆனால் உங்கள் சிஏ மட்டும் படித்தா போதுமா? இதுக்கெலாம் நிறைய வாட்டி ஆன்சர் பண்ணிட்டேன். சரி, லாஸ்ட்டில் ஆன்சர் பண்ண ஞாபகப்படுத்தி விடுங்க. இன்னொருத்தர் கூட யார்த்தோ லாஸ்ட்டில் சொல்கிறேன்னு சொன்னேன், அது என்ன மேட்டர்? இது லாஸ்ட்டில் அதையும் சேர்ந்து ஞாபகப்படுத்தி விடுங்க. ஓகே, சரி. இப்போ என்னப்பா அது ஒரு கான்செப்ட்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இப்போ நம்ம எல்லாத்துட்டையும் வந்து பார்த்திங்கன்னா டாட்டா ஏர்டெல் டிஷ் இருக்கும், டாட்டா டிடிஹெச் இருக்கும், இது போக நிறையா இருக்க போகுது. ஆனால் எப்போயாவது உங்கள் பிளான் முடிஞ்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? டிவியில் கட்டானா தான் தெரியும். கரெக்டாக? அப்போது இதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் ஒன்று கொண்டு வராங்க. ட்ராய் என்ன எடுத்து வராங்க அப்படின்னா என்ன கொண்டு வராங்கன்னா ஒரு வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறாங்களாம். அந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் வீட்டுக்குன்னு ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. அந்த நம்பர் வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த நம்பரை கொடுத்த உடனே உங்களுக்கு எவ்வளோ நாள் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பெண்டிங் இருக்குது, என்னென்ன ஆஃபர் இருக்குது, இதை அடுத்த முறை இதை ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு வெப்சைட்டில் உங்களுக்கு எல்லாமே வந்துருமா? நல்லா இருக்குல்ல? எஸ், எலி கடிச்சா. தேங்க்யூ. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு முக்கியமான ஒரு நியூஸு. தயவு செஞ்சு இதை கொஞ்சம் கவனிங்க. இது வரைக்கும் காமெடியாக போனதெல்லாம் ஓகே, இது கொஞ்சம் கவனமாக நீங்கள் கடிக்க வேண்டிய மேட்டர். எலின்ட்டு கவனமாக படிக்க வேண்டிய ஒரு மேட்டர். என்னடா வாய் இப்படி ரோல் ஆகுது? ஓகே, which ministry and the Minister of Culture signed a memorandum of understanding for cooperation in the development of National Maritime Heritage Complex அப்படிமா. சிம்பிள், அழகாக நீங்கள் பிடிச்சிடலாம். இந்த கேள்வி வந்து நல்லா கவனிச்சிங்கன்னா 8 கால் பூச்சி கொஸ்டின். திரும்பவும் சொல்கிறேன், இந்த கேள்வி நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா 8 கால் பூச்சி கொஸ்டின். கொஞ்சம் சொதப்பலாக கொஞ்சம் சரியாக வாசிக்கலைன்னா மாட்டிக்குவீங்க. கரெக்டாக? நான் திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள். எந்த 2 மினிஸ்ட்ரி ஒன்று பார்த்தீங்க, இது என்ன கொண்டு வராங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். மேரிடைம் ஹெரிட்டேஜ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா அது என்னப்பா மேரிடைம் ஹெரிட்டேஜ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா மேரிடைம்ன்றது நீர்வழித்தலம். கரெக்டாக? கடல். ஹெரிட்டேஜ்னா என்ன? பாரம்பரியம். இதுக்கான ஒரு காம்ப்ளெக்ஸ். அப்போது கடல் வெளியில் இருக்கக்கூடிய அந்த பாரம்பரியத்தான அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான ஒரு காம்ப்ளெக்ஸ் அதை தான் வந்து இங்கே கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. அதை ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வர போகிறாங்க. இப்போது இதுக்கு 2 பேர் உள்ளே வரணும். ஒருத்தர் யார் உள்ளே வருவா? கடல்வெளி சார்ந்த மினிஸ்ட்ரி உள்ளே வருவாங்க. கரெக்டாக? ஏன்னா கடலை பற்றி தானே அதை நீங்கள் ஹெரிட்டேஜ் கொண்டு வர போகிறீங்க. அடுத்து கல்ச்சர் சார்ந்த மினிஸ்டர் உள்ளே வர போகிறாங்க. அப்போ இவங்க 2 பேர் சேர்ந்தா தான் கடலும் கல்ச்சரும் சேர்ந்தால் தான் கடல்வெளி கல்ச்சரை சேர்ந்து வர போகிறாங்க. எப்படி நம்ம கண்டுபிடிப்பு? இப்போ நீங்கள் சொல்லுவீங்க சைனாக்காரை எதை அதை கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிக்கிறது அப்படின்றாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, கல்ச்சர் மினிஸ்ட்ரியும் மேரிடைம் மினிஸ்ட்ரியும் சேர்ந்து வந்தால் தான் இந்த மேரிடைம் கல்ச்சர்ன்ற விஷயத்தை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை கற்றுக்கிட்டிங்கன்னா செம்ம ஈஸி. ஓகே, சரி. அடுத்ததாக லாஸ்ட் நியூஸ் ஆஃப் டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைய கடைசி நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த கவர்மெண்ட் எக்ஸ்டெண்டட் வேலிடிட்டி பீரியட் ஆஃப் த டிரைவிங் லைசன்ஸ் எஃப்சி எல்லாத்தையும் வந்து ஒரு வேலிடிட்டி பீரியட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ வரைக்கும் அப்படின்னா செப்டம்பர் 30, 2021 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இது என்னப்பா அது அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்காங்க. இவங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்றத மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி விஜய் கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா வெட்டரன் கர்நாடகா கிரிக்கெட்டர். இவர் எந்த காலத்தில் கிரிக்கெட் விளையாண்டாருன்னு சொல்லுங்கள். இவருடைய டோட்டல் ரன்ஸ் என்னன்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி வேர்ல்டு காம்படிட்டிவ்னஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இதில் சுவிட்சர்லாந்து தான் ஃபஸ்ட்டு. சுவிட்சர்லாண்டோட ஆவரேஜ் வேஜஸ் எவ்வளோன்றது, ஆவரேஜ்
என்ன சொல்கிறது இன்கம் பற்றி நீங்கள் சொல்லுங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். சுவிட்சர்லாண்டோட ஆவரேஜ் இன்கம் ஆஃப் சிட்டிசன். அடுத்து இந்தியாவோட ரேங்கிங் 143ல் 1 மட்டும் எடுத்துகிட்டு 4-3 கொடுத்துட்டார்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அண்ட் ஃபினான்ஸில் இண்டஸ்இண்ட் பேங்க் டிஜிட்டல் லெண்டிங் பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த விதமான டாக்குமெண்ட்ஸுமே சப்மிட் பண்ண வேணாம், நீங்கள் அப்ளை பண்ண ஒரு சில நிமிடங்கள் உங்களுக்கு பர்சனல் லோன்ஸ் வந்து கொடுக்கப்படும்ன்றதை கொடுக்கிறார்கள். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் 113 கோடி ரூபாய் செலவில் நமக்கு 80 ஆக்சிஜன் பிளான்ஸ் ரூலில் வந்து இருக்க போகிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெச்என்எர்ஜியும் பெட்ரோ பேங்க்லாவும் சேர்ந்துட்டு இந்த ஒரு கேஸை வந்து சப்ளை பண்ண போகிறாங்க. ஓகே, கிட்னியில் இருக்கிற நார் சொன்னீங்களே அது நெஃப்ரான்ஸ் 10 மைல்ஸ், அதாவது 16 கிலோமீட்டர் காரில் போனீங்க அப்படின்னா அதோடைய நேரம் 15 நிமிஷம் காரில் ட்ராவல் பண்ணும். அப்போனா தான் கிட்னியில் இருக்க அந்த நாரை வந்து நீங்கள் ஃபுல் லென்த் கொண்டு வர முடியும். அடுத்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ட்ரம்ப் இருக்கிற வியாதி பேர் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் நேரத்துக்கு. அவர் எழுதின புக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல அவர் பற்றி எழுதின புக் த லேண்ட்ஸ்லைட் த ஃபைனல் டேஸ் ஆஃப் தி ட்ரம்ப் பிரசிடென்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அப்பாயின்மெண்ட் செஞ்சீங்கன்னா சத்யா நடேலா த சேர்மன் ஆஃப் தி மைக்ரோசாஃப்டாக பதவி ஏற்றிருக்காரு. இதுக்கு முன்னாடி சிஓவாக இருந்தார், இப்போ சேர்மனாக மாறிட்டார். அடுத்து ஆஷிஷ் சந்தோரா WTOடைய மிஷனுடைய கவுன்சிலராக இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா IIT பாம்பே. ஓகே, இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கான்ஃபரன்ஸ் அந்த பிரிக்ஸ் கமிட்டி வந்து கொண்டு வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மொபிலிட்டிக்கான மெயினாக கொண்டு வராங்க. அடுத்து சைனாக்காரன் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஒரு மேன்டு மிஷனை கொண்டு வராங்க. கடைசியாக சைனாக்காரன் மேன்டு மிஷன் பண்ணதை எத்தனை வருஷம் ஆயிட்டுது. அதே மாதிரி இது ஒரு ரெக்கார்ட் படைக்க போது லாங்கஸ்ட் சர்விங் இந்த ஸ்பேஸ் ஃபார் சைனா, அது எத்தனை நாட்கள் அப்படின்றதையும் காமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இன்டர்நேஷனல் எடுத்திங்கன்னா இந்தியா 100 மில்லியன் லைன் ஆஃப் கிரெடிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா கொடுக்க போகிறாங்க. லாஸ்ட் பட் அது லீஸ்ட் நம்முடைய நேஷனல் அஃபேர்ஸ் எடுத்திங்க அப்படின்னா இந்த யூனியன் லேபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைப் வச்சிருக்காங்க. யூனியன் லேபர் மினிஸ்ட்ரியும் யூனிசெஃபும் சேர்ந்து யூத்துக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்க போகிறாங்க. விஜிலன்ஸ் சிஸ்டம் NOC வாங்க போகிறதுக்காக 7 டேஸில் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹரியானா வந்து பார்த்தீங்கன்னா FMGV ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் வந்து சப்ளை பண்ணுறதுக்காக ரேஷன் கடையில் கொடுக்க போகிறாங்க. அடுத்து ஹர்ஷவர்தன் என்ன பண்ணுறாருன்னா டிபி ப்ரிவென்ஷன் ட்ராய் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு டிவி சேனலுக்கு வந்து வெப் போர்ட்டல் கிரியேட் பண்ண போகிறாங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மினிஸ்ட்ரி ஆஃப் மெரைனோ அப்புறம் கல்ச்சர் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க, ஒரு மியூசியம் இல்லை ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறாங்க. அடுத்து கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைசன்ஸோட வேலிடிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க டில் செப்டம்பர் 30, 2021 வரைக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். இந்த இனிஷியேட்டிவ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, ஃபஸ்ட்டு பிடிச்சதா பிடிக்கலையான்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நார்மல் கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களுடைய யதார்த்தமான கமெண்ட்ஸை லீவ் பண்ணுங்கள். இதெல்லாம் வெறும் ட்ரையல் அண்ட் எரர் மட்டும் தான். நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்து ஒர்க் அவுட் ஆகிறது அப்படியே வச்சுப்போம், இல்லை அதை வந்து அப்படியே தூக்கிட போகிறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இது வந்து இதுக்கான டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, என்ன டெய்லி செய்ய பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் கற்றுக்கிறதுக்காகவே வர வைக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறக்காமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் நார்மல் இதில் வேண்டாம் இதிலே வேண்டாம் ப்ளீஸ் நார்மல் கமெண்ட்டில் வந்து உங்களுடைய கமெண்ட்டுகளை தெரிவிக்கலாம். அதை பார்த்தா தான் எங்களுக்கு தெரிய வரும். ஸோ என்னென்ன சொல்ல விரும்புகிறாங்க, ஓகே இது கொண்டு வரலாமா, இது வேண்டாமா, இது தேவையில்லாமல் இருக்கே கண்டென்ட்டு அப்படின்னு நினைக்க வேண்டாம். டெய்லி செய்யப்படுகிற ஒரு சின்ன இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு இது ஒரு சில விஷயங்கள் யூஸ் ஆகுன்ற நாங்கள் நம்பணும். எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, நார்மல் கமெண்ட்டில் தெரிவிங்க, அதை நாங்கள் அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொண்டு வந்துடும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நம்ம ப்ராடக்ட் அவைலபிளாக இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்கேன். நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் அவேர்னஸ், பேங்க் அவேர்னஸ் கோர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டாட்டா பாய், see you guys.